ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வேணும், சம ஊதியம் வேணும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து 1908ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடைபெறுது. இந்த போராட்டத்தை மையமாக வச்சு ஜெர்மனியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிளாரா ஜெர்கின் அவர்கள் வந்துட்டு 1910ஆம் ஆண்டு ஒரு உலக மாநாடுகளை நடத்தி அதில் வந்து மிகப்பெரிய தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. அதிலிருந்து ஆஸ்திரேலியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் வெவ்வேறு நாட்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. இருந்தாலும் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் முதல் உலகப் போர் நடக்குது. அந்த சமயத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு போரெல்லாம் வேணாம், எங்களுக்கு அமைதியும் ரொட்டியும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் பெண்களினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதன் காரணமாக அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாகவே மாறி இருந்தது. அந்த போராட்டம் நடந்த தேதி தான் மார்ச் 8. அதன் பிறகு 1920ஆம் ஆண்டு ரஷ்ய அரசாங்கம் வந்து மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டேவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு தினங்களில் கொண்டாடினாலும் 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போவும் கூட நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு புதுச்சேரியை சேர்ந்த 9 வயது சிறுமி ஆர்த்தியின் மரணம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அந்த பிஞ்சு உள்ளம் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன்.